அனைத்து இடங்களையும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் 10 பேர் தான். இப்போ மழைக்கால சிறப்பு முகாம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்படுமா? இப்போ மருத்துவ அணி சார்பாக திமுக நீங்கள் தொடங்கப்பட்டது அடுத்த 4 நாட்கள் கண்டிப்பாக அந்த தூய்மை பணி கடற்கரை அருகே இரவு ரொம்ப வேலை பார்க்கணும். அவங்களுக்கான அனைத்து செக் 4 நாட்கள். இப்போ வருமான வரி செலுத்துறவங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்க விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறோம். பட் அவங்க ஒரு டவுட்லேயே இருக்கிறாங்க 6,000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு. அவங்களுக்கு என்ன எல்லாருமே கண்டிப்பாக கிடைக்கும். கோவிட் காலத்தில் எப்படி கொடுத்தோம் 80% பேருக்கு டோக்கன் இமெயிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இந்த தேதி அந்த டைம் கண்டிப்பாக அனைவரும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு தேவைப்படும் சொல்லுமா இது வரைக்கும் உள்துறை அமைச்சர் பதில் அளிக்கல. அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? சொன்னதான் வந்து இருக்கும் ஜனநாயக படுகொலை யாருக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு அதனால் வந்து அரசியலாக கூட சொல்லியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர்கள் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வைகே செல்ல அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பார்த்திபன் வந்து சென்னையில் இருக்கார். அவரெல்லாம் வந்து பெரிய ஜனநாயக கேள்வி போட்டு மீண்டும் ஒன்றிய தயவுசெய்து பாதுகாப்பு. ஓகே, தேங்க்யூ.